கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடு, இளைச்சவனுக்கு எள்ளு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் கொழுப்பு முழுவதையுமே நீக்கக்கூடிய கொள்ளு தோசை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு கொள்ளு, 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் வந்து ஒரு 4, 5 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமாக கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு வந்து ஒரு 7, 8 மணி நேரம் புளிக்கணுங்க. நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்கணுமோ அதே மாதிரி தான் நல்லா இந்த மாவு வந்து புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி கலக்கிறப்ப எப்படி நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு பதம் இருக்கணுங்க. தோசைக்கல் வந்து சூடான உடனேவே நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அரிசி மாவில் ஆட்டக்கூடிய தோசை ஊற்றுற மாதிரியே தான் ஊற்றணும். நல்லா லேசாக வரும் ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமாக 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொள்ளு தோசை செமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து நான் சைடாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.